மத்தியில நீங்க கரங்களை உயர்த்துவதும் கரங்களை தட்டுவதும் ஒரு கரங்களை உயர்த்துவதும் இதெல்லாம் ஒரு அடையாளம். நான் இன்னைக்கு ஒண்ணுதான் சொல்லிக் கொடுப்பேன். மற்ற 7 காரியம் இருக்கணும் துதி ஆராதனை அது ஒவ்வொரு சர்மன் டைம்ல நான் சொல்லிக் கொடுப்பேன். என்னோட செய்தி இது அல்ல. அதனால உங்களுக்கு வார்த்தை வரும்போது நீங்க ஒருவேளை அந்த சூழல்ல உட்கார்ந்து கொண்டிருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை வரும்போது 2 கரங்களை உயர்த்தும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு சூழலில் அவர் தலையிட்டு எல்லா வியாதி பிரச்சனை போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு பண்ண முடியும். உங்க கரங்களை உயர்த்தணும். அதுதான் நீங்க கோஆபரேட் பண்றீங்க அவருக்கு. நான் அந்த பட்சம் நானாண்டவர் இருக்கேன், அந்த பட்சம் நானாண்டவர் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பரலோகத்தின் தேவன் உங்க பிரச்சனைகளை தலையிட்டு, உங்க குடும்பத்துல தலையிட்டு, உங்க வேலை ஸ்தலத்தை தலையிட்டு, உங்க ஊழியத்தை தலையிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஏன்னு சொன்னா நீங்களோ நானோ ஆராதிக்க ஆண்டவர் ஏதோ ஒரு ஆண்டவர் அல்ல, வல்லமையுள்ள அல்ல, சாரமா வல்லமையுள்ள. நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடி இந்த நாளிலும் உங்களுடைய சிந்தையை ஒரு வசனத்திற்கு நேராக திரும்பும்படி நான் விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம், சீக்கிரமா வாசிங்க. முடிஞ்ச 2-3 பேர் வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 58வது வசனம் வாசிப்போம். ஆகையால் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். உங்க முன்னுக்கு பாருங்க, உங்களுடைய பார்வைக்கு சில காரியத்தை நான் போட்டிருக்கேன். இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் சபைகளிலே காணப்படும் முக்கிய பிரச்சனைகளை குறிக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் போங்க. நீங்க பாத்தீங்க இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை எடுத்தீங்கன்னா 1லிருந்து 4வது அதிகாரம் வரைக்கும் சபையில காணப்படுகிற பிரிவினைகளை குறிக்கிறது. 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாலியல் சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட காரியத்தை குறிக்கிறது. 8வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து குறிக்குது. 11வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சபை கூடி வரும்போது அங்க காணப்படுகிற அந்நிய பாஷை பிரச்சனை, இன்னும் மற்ற பிரச்சனை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உயிர் தெழுதலை குறித்து பேசப்படுகிறது. 16வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா பவுல் அழகா வாழ்த்து சொல்லி முடிக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் முழுமையும் சபையில காணப்படுகிற முக்கிய பிரச்சனைகளை குறித்துதான் பேசப்படுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த ஒட்டுமொத்த 1 கொரிந்தியர் புத்தகத்தையே சுருக்கி பவுல் தன்னுடைய வாசகர்களுக்கு தம்முடைய திருச்சபைக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு உற்சாகப்படுத்தும்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க படுகிற பிரயாசம் விருதாவாது அறிந்து நீங்க உறுதிப்பட்ட அசையாதவர்களை கர்த்தருடைய கிரியையில் எப்போதும் பெருகிறவர்களா இருக்கணும் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? நீங்களும் பேசணும் என் பிரசங்கத்துல. நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? என்ன காலம்? இது என்ன காலம்? என்ன காலம்? கடைசி காலம். லிசன், கடைசி காலத்துல திருச்சபைகளில் இன்னும் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்க போகிறது. ஆமென். முன்ன போன் இருந்துச்சா? இல்ல. ஆமென். முன்ன சின்ன பிள்ளைங்க போன் பார்த்துட்டு இருந்தாங்களா? அவங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி போன் இருந்தா போதும். அப்ப சபைகளுக்கு காரியம் மாறுது இல்லையா? பிள்ளைங்க மாறுறாங்க, விசுவாசிகள் மாறுவாங்க, வருவார்கள் போவார்கள். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனாலும் அவைகள் மத்தியிலும் விசுவாசிகள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய ஊழியத்தை குறிக்கிறது. அவைகள் மத்தியிலும் சபை ஜனங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேலை சோர்ந்து போகாதீங்க என்று சொல்லி பவுல் நம்முடைய வார்த்தையை திருச்சபைக்கு நேரம் அனுப்பி உற்சாகப்படுத்தி தட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை தான் இது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும். அவைகளின் மத்தியிலும் நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு இந்த அதிகாரத்தை நான் ஆயத்தப்படுத்தும் போது சபைக்குரிய சில காரியங்களை நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனா தேவ ஆவியானவர் கால ஆராதனைக்கு பாக்குறேன் போசுறதுனால என்னுடைய பிரசங்கம் கொஞ்சம் இப்படி மாறிடுச்சு. ஆசீர்வாதத்திற்குள்ளாக சபைக்குள் இருக்கிற அந்த சூழல், அதாவது இந்த டிசிப்ளின் காரியத்தை பத்தி பேசுகிறத காட்டிலும்
இண்டிவிஜுவலி நம்ம பிரயாசப்பட்டு சில காரியங்களை இந்த ஆண்டில மாற்றிக்கொண்டால் சபை நம்ம மாத்திட்டா சமுதாயம் மாறிடும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம மத்தவங்களை மாத்திரம் நினைக்கிறாங்க. உண்மையை மாறுறது யாருதான்? மாற்ற வேண்டியது யாருதான்? நம்ம தான். ஹல்லேலூயா. அவைகளின் மத்தியிலும் நீங்கள் நானும் நம்முடைய ரட்சிப்பை விசுவாசத்தை காத்துக் கொள்ளணும். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் சபைக்குள்ள வரதான் போகிறது. கள்ள போதகங்கள் ரொம்ப ஆழமா தந்திரமா உள்ள வரதான் போகுது. அவைகளின் மத்தியிலும் தெளிந்த புத்தியோடு வசனத்தின் அடிப்படையில வசனத்தின் தெளிவில நடக்கிற சபை பாக்கியம் உள்ளது, ஆசீர்வாதம் உள்ளது, எச்சரிக்கை உள்ளது, கடைசி காலத்தில் தேவனோடு கூட எடுக்கப்படக்கூடியது. ஏமே நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நாம் சில பிரயாசங்களை பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு நான் ஊழியத்தை குறித்து சபை குறித்து பேச வரல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையா நாம் எடுக்க வேண்டிய சில ஆவிக்குரிய பிரயாசங்களை குறித்து நான் பேச போகிறேன். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்திட்டா உறுதி, அசைவு, பெருக்கம் இதெல்லாம் வந்துடும். ஆமென். ஆனா நம்ம எங்க பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? அதுதான் மேட்ரு. இன்னைக்கு பிரயாசப்படாதவங்க நம்ம பார்க்காம இருக்க முடியாது. எல்லாரும் வேலைக்கு போறோம். சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அங்கதான் போவாங்க. எக்ஸிடென்ட்னா சரி அவங்க இங்கதான் போவான். மட்டும் வேலைக்கு தான் போவாங்க. எங்கதான் போறாங்க? பிரயாசப்படுறாங்க. இன்றைக்கு பிரயாசப்படாதவர்களை பார்க்காமல் இருக்கவே முடியாது. எல்லாரும் நல்ல வேலைக்கு போய் பிரயாசப்பட்டு வேலைக்கு போறாங்க. நல்ல பிரயாசப்பட்டு சம்பாதித்து என்னத்தை தான் வாங்குறாங்க? வீடு வாங்குறாங்க. பிரயாசப்பட்டு சம்பாதித்து என்ன வாங்குறாங்க? பெரிய பெரிய காடி வாங்குறாங்க. நல்லதுதான். ஆனா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காரியத்துல உங்க கண்களை நல்லா தூங்காம தெளிவா என்ன கவனிச்சு பாருங்க. இவ்வளவு பிரயாசப்பட்டு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்குதானே. ஆனா இவங்க படுகிற இந்த பிரயாசத்தின் நிமித்தம் ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆனா வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் இருக்குது. நிம்மதி, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அப்ப ஏன் இது இருக்காது? இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் என்ன பண்ண வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆபரேட்டர். அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆனா வாழ்க்கையில என்ன இல்ல? சொல்லுங்க, என்ன இல்ல? என்ன இல்ல? முன்னேற்றம் இல்ல, மேன்மை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சபையில ஒளி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. என்ன வாசி இருக்கீங்க? என்ன தொழில் தான் நீங்க சபைக்குள்ளே பிரயாசப்படுறீங்க, நல்லது. ஆனா அது ஒரு மேன்மை காணப்பட வேண்டும். ஆமென், ஆமென். சிங்கப்பூர்ல எப்படியா ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய ஊழியக்காரர் பார்க்க போனாரு. பெரிய ஊர் தான். பாஸ்டர் எங்க சிஸ்டர் அங்க இருக்காரு. அவங்க அப்படியே தொழில் இருக்காங்க. சரி ஆபீஸ்ல போயிட்டு மறுபடியும் வரும்போது அவங்க ஒரு பெரிய காடி, அது என்ன காடியே தெரியல, கோஷியா அந்த காடி எடுத்துட்டு போறாங்க. ஒரு பெரிய காடி எடுத்துட்டு போறாங்க. இப்போ தொழில் இருந்தாங்க. அவங்க ஒரு கம்பெனிக்கு பாஸ், அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கே பாஸ். தொழில் வந்து தொழில் கடைக்கு தான் சர்ச்சுக்கு போவாங்க. பாருங்க அவங்களோட பிரயாசம். அவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தாங்க. அவங்க எங்க வந்து யாரும் இருக்காரு, வீடு தான் வந்து சுத்தம் பண்ண வராங்க. அப்போ அவங்களோட ஊழிய பாருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க நிக்குது. அது என்ன சொல்ல வருது? நீ சின்னதுல உண்மையா இருந்தா அனைத்துக்கும் ஆசீர்வாதம், பிரயாசம். இன்றைக்கு நீங்க நானும் கூட பிரயாசப்பட்டு கொடுத்தாங்க. பல வருஷமா பிரயாசப்படுறீங்க. என்ன உங்களுக்கு கிடைச்சது? பல வருஷமா வேலை செய்றீங்களே பிரதர், பல வருஷமா வேலை செய்றீங்களே, என்னத்தை சேர்த்தீங்க, என்னத்தை வாங்குறீங்க? இன்னும் அதே சேவாவில தான் பிரதர் இருக்கு. உங்க பிரயாசம் விருதாய் போய் கொண்டு இருக்கிறது. பல வருஷமா ஒரே கம்பெனி தான் இருக்கு, ஒரு உயர்வு வரவே இல்லையே. என்ன பிரதர் ஆச்சு? பிரயாசப்பட்டு தான் பாஸ்டர் இருக்கேன், வேலை செஞ்சுட்டு தான் பாஸ்டர் இருக்கேன். ஆனா மேல ஒரு உயர்வு வர மாட்டேங்குது பாஸ்டர். காரணம் இருக்குது, காரணம் இருக்கிறது. பல வருஷமாக ஒரு காரியத்துக்காக நீங்க போராடி கொண்டே இருக்கீங்க. ஆனாலும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் வரல, ஒரு பெருக்கம் வரல, அப்படின்னு சொன்னா என்னதான் காரணம்? இவ்வளவு பிரயாசப்படுற, வீட்டுல பிரயாசப்படுற, ஊழியத்துல பிரயாசப்படுற, வேலையில பிரயாசப்படுற, ஒரு மேன்மையும் இல்ல. இன்னும் அதே ஆபரேட்டர் தான் இருக்கு. ஒரு லீடர் இல்ல, ஒரு சூப்பர்வைசர் இல்ல, ஒரு மேனேஜர் இல்ல. வாய் ஆமா பிரதர், ஒரு காலகட்டத்தில் நீங்க மேனேஜரா இருந்தீங்க, இப்போ இன்னும் மேல போகணுமே. இல்ல பாஸ்டர், நான் லீடர் இல்ல, நான் ஆபரேட்டர் இல்ல, நான் சூப்பர், இப்ப நான் மேனேஜர் இருக்கேன். இல்ல பிரதர், அது போன வருஷம், அது முந்தைய வருஷம். இந்த ஆண்டு தேவனுடைய சமூகத்துல நீ சில காரியம் செய்வா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை உயர்த்தி பெருகிறவர்களாய் மாற்றுவது உனக்கு. அப்ப யார் பெருக்கல? ஏன் நம்முடைய வாழ்க்கை பெருக்கல? வேணா படிக்க லூக்கா 5வது அதிகாரம் 9வது வசனம். லூக்கா 5:5. ஏன் இவ்வளவு பிரயாசப்பட்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொன்னால் சபை கேளுங்கள். லூக்கா 5:5. அதற்கு சீமோன் ஐயரே, போதும் சிஸ்டர், நாம் முழுவதும் நாங்கள் போதும் சிஸ்டர். யாரு பிரயாசப்பட்டு?
திரும்ப இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒண்ணு கிடைக்கல. நான் என்ற அந்த நான் இப்படி சொன்னா புரியும். நான் என்னுடைய கிருபை, என்னுடைய தாளந்து, என்னுடைய ஞானம். இவர் மீனவர்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அப்படின்ற அந்த சுயம் வந்து பாத்தீங்களா, அதுதான் நீங்க இவ்வளவு வருஷம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்பட முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா? சுயநலன். ஐயா, நீ உன் சுயபலத்துல மோதலாம், உன் ஞானத்துல மோதலாம். நீ எவ்வளவு எஜுகேஷனா இருக்கலாம், எவ்வளவு ஞானத்துல இருக்கலாம், எவ்வளவு பயங்கரமா அழகா கணக்கா நீ மூவ் பண்ணலாம். ஆனா தேவன் உன்னோடு கூட இருக்கலனா நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தோல்வி. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா அங்க ஒண்ணு நடக்குது பாருங்க. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலைய போதும் சிஸ்டர். இயேசு படகுக்குள்ள வர்றாரு, ஆழத்துக்கு கொண்டு போவா சொல்றாரு, வலைய போடுன்றாரு. மீன் பிடிக்கும் போது எத்தனை படகு நிரம்பினது சொல்லுங்க? எத்தனை படகு நிரம்பினது? 2 படகு நிரம்பினது. நல்லா கவனிங்க. அவர் சொந்த பலத்துல, சொந்த ஞானத்துல எங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கு வலைய போட்ட மாட்டோட பேருக்கு நல்லா தெரியும். எவ்வளவு நேரம் பிடிக்கணும் தெரியும், எந்த நிமிஷம் தெரியும், எந்த மணி நேரம் தெரியும். பகல்ல மாட்டதில்லை, நைட்டு தான் மாட்டோம். அவர் கரெக்டா தான் சொல்றாரு. ஆனா இயேசுவுடைய வாழ்க்கையாக படகுக்குள்ள இல்லைனா, இயேசு வாழ்க்கையாக சபைக்குள்ள இல்லைனா, இயேசு குடும்பத்துல இல்லைனா எந்த ஒரு பெருக்கமும் பார்க்க முடியாது சிஸ்டர். இயேசு வரணும், அவருடைய வார்த்தைக்கு செவிக்கொடு. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையை உங்க சொந்த பலத்துல நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீங்க சொன்னா உங்க வாழ்க்கை தோல்வி. ஆனா இயேசு உங்க படகுக்குள்ள வந்து உங்களுடைய பிரயாசம் கர்த்தருக்குள், நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள்ள. பேதுரு பிரயாசப்பட்டாரு. 2 படகு அணில தக்கதாக ஆசீர்வாதங்கள் தேவன் அதற்கு கொடுத்தார். உன் பிரயாசத்தை இயேசு இருக்கணும், உன் படகுல இயேசு இருக்கணும், உன் குடும்பத்துல இயேசு இருக்கணும், உன் சபைக்குள்ள இயேசு இருக்கணும். ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம எந்த ஒரு பெருக்கமும் வராது. உன் பணத்தை அடிக்கலாம், உன் ஞானத்தை அடிக்கலாம், உன் செல்வாக்கு அடிக்கலாம். ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் விடுதலை வராது. 2 கொரிந்தியர் 3:17 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிரயாசம் எப்படியா இருக்குது? பல வட்டா வேலை செஞ்சு தோல்வியை தழுவுறீங்களா? உங்களுடைய சொந்த பலன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கீங்க சிஸ்டர். உங்களுக்கு சொந்த ஞானத்துல பட்ஜெட் போடுறீங்க சிஸ்டர். சில பிரதர் நீங்க பட்ஜெட் போடுறீங்க வர மாட்டுது. பட்ஜெட் போடுறீங்க வர மாட்டுது. வராது. எப்படி வரும்? ஆனா வரும். தேவ சமூகத்துல நீ உட்கார்ந்து அவரோடு கூட உட்கார்ந்து அதிக நேரத்தை செலவிடும் போதுதான் அந்த ஆசீர்வாதம் வரும். பிரயாசப்படுகிறோம். ஆனா யாருக்குள்ள பிரயாசப்படுகிறோம்? ஒரு கேள்வி கேளுங்க. அன்றைய இப்ப என் கூட தான் நீங்க இருக்கீங்களா? அவரும் படகுல இருந்தா, அவரும் வாழ்க்கையில இருந்தா, அவரும் கூட இருந்தா நிச்சயமா சிஸ்டர் பிரதர் நீ வாய்ந்த அவசியம் இல்ல. தேவ சமூகத்தில் 2 கரங்களை உயர்த்தி ஒரு சூழலை தேவன் பார்க்கிறார். கண்ணீரோடு நீ பேசாத, அமைதியா கண்ணீரோடு தேவ சமூக முழங்களை காத்துரு. தேவன் பரலோக தேவனுடைய சூழலில் தலையிடுவார். எப்போ பேதோட வாழ்க்கையில கத்த தலையிட்டார்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டு உதவினார். இன்றைக்கு உங்களுடைய பிரயாசம் பேதுவை போல சொந்த பலத்திலா அல்லது இயேசு கிறிஸ்து அந்த படகுக்குள்ளாக இறங்கி தன்னுடைய வார்த்தையை திணிக்கும் போது வருகிற ஆசீர்வாதமா? ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரலன்னு சொன்னா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா இல்லையா உங்களையே பரிசோதனை பண்ணி பார்க்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. செக் பண்ணுங்க. கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கிறேன்னா ஏன் இவ்வளவு அடி, ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் இவ்வளவு காரியம் வாழ்க்கையில நடக்குது? கிறிஸ்துவுக்குள்ள நான் இருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை போராட்டம் வருமா? வராது. அப்ப ஏன் வருது? கேள்வி. இன்னைக்கு இது என்னுடைய செய்தி எல்லாத்தையும் உங்களை உற்சாகப்படுத்தி தான் போறேன். சீக்கிரம் முடிச்சிருவேன். இன்னைக்கு என்னுடைய தலைப்பு வந்து எக்ஸ்பெக்ட் பிரயாசம் தான். ஆனா இவர் குறித்து தான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. அவர் யாரு சொல்லுங்க? ஆமென். யாக்கோபு என்ன அர்த்தம்? யாக்கோபு அவருடைய அண்ணன் ஏசா வந்து எதை பிடிச்சிட்டு வந்தாரு? காலை பிடிச்சிட்டு தான் மேல குதிகாலை பிடிக்கல. ஹல்லேலூயா. யாக்கோபுன்னு குதிகாலை பிடிக்கிறவர். யாக்கோபு இன்னைக்கு இவர் படுகிற பிரயாசம் பெரிய பிரயாசம்.
ரேச்சலுக்காக ஒரு 14 வருஷம் பிரயாசப்பட்டாரு. அப்புறம் ஏமாத்தி மாமா யாரை கொடுத்தாரு? லேயால கொடுத்தாரு. நான் சரி 2வது பிள்ளை தானே கேட்டேன். இல்ல எங்க வழக்கத்தின் முறைப்படி நாங்க வந்து முத பிள்ளை தான் கொடுக்கணும். நீ அப்படி 2வது பிள்ளை கட்டி கொடுக்கணும். 7 வருஷம் 14 வருஷம் பயங்கரமா பிரயாசப்பட்டு நொந்து நூலாகி அந்து அவளாகி வந்தவர் தான் இந்த யோகோபு. இந்த யாக்கோபு குறித்த நம்ம வாசிக்க போறோம். யாக்கோபு அப்படி சொன்னா குதிகாலை படிக்கிறது இன்னொரு உதவியோடு தான் மேல வரணும். பிரதர், நீ பிரயாசப்படுகிற ஊழியங்களையும் சரி தனிப்பட்ட ஜீவியத்திலும் சரி இன்னொரு ஆளோட உதவி தேவைப்பட்டது. இன்னொரு ஆளோட உதவி இல்லாம என்னால மேல வர முடியல பிரதர். சிஸ்டர், சில சிஸ்டருங்க அலுவலிங்க, அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. இன்னொரு ஆளு உதவி இல்லாம அவரால் அந்த இடத்துல வேலை செய்யாம இருக்க முடியாது. அவருக்கு போலன்னா அங்க ஏசுவாங்க, அங்க போலன்னா அவரை திட்டுவாங்க, அவர் அங்க போலன்னா அவரை விளையாண்டு விட்டுருவாங்க. பாஸ்டர், ஒரு ஆளோட உதவியோடு தான் அவங்க இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னால மேல வர முடியல பாஸ்டர், இவங்க எல்லாம் என்னால எதுவுமே செய்ய முடியல பாஸ்டர், இவங்களால தான் நான் மேல வர முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க சூழலை கர்த்தர் இந்த காலையில மாற்ற போகிறார். ஐயா, நீ இன்னொரு ஆளோட உதவி இல்ல, இன்னொரு ஆள் வந்து மருந்து கொடுத்தா தான் நான் சாப்பிட முடியும், ஒரு ஆள் கை கொடுத்தா தான் நான் எழும்ப முடியும், ஒரு ஆள் உதவி இருந்தா தான் நான் நடக்க முடியும், ஒரு ஆளோட உதவி தான் நான் கிளினிக்கு போக முடியும், ஒரு ஆளோட உதவி நான் இங்க போக முடியும், அங்க போக முடியும். ஐயா, யாக்கோபு குதிங்காலை பிடிக்க ஒரு ஆளோட உதவியோடு அல்ல, யாக்கோபே கர்த்தர் உன்னை யாக்கோபாய் மாற்ற போகிறது அல்ல. ஓ, உன்னை இஸ்ரவேலாய் மாற்ற போகிறார், உன்னை இஸ்ரவேலாய் மாற்ற போகிறார். நீ ஒரு ஆளோட உதவியோடு இருப்பது அல்ல, சொந்த சுயத்திலே ஆண்டவருடைய பலத்திலே நீ போகும்போது கர்த்தர் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது அப்படியே. ஹல்லேலூயா. யாருடைய உதவி தேவையில்லை பிரதர், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க கூடுமானோ. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். 14 ஆண்டு லாபானிடத்துல வேலை செஞ்சாரு. ஹல்லேலூயா. இப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. அதுல 25 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமம் 30:5. கொஞ்சம் நேரம் சிஸ்டர். ஒரு காரியம் நடக்குது. 14 ஆண்டுகள் லாபான் இடத்துல தன்னுடைய அம்மாவோட சகோதர வீட்டுக்கு போய் பதாம் அலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போயிட்டு லாபான் வீட்டுல நம்ம யாக்கோபு வேலை செய்யறோம். 14 ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 14 வருஷம். 14 வருஷமும் யாக்கோபு கிட்ட என்ன சொத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 11 பிள்ளைங்க 2 மனைவி தான். அதுவும் அவங்க வைஃப் தான் அவங்களோட வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு இருக்கும். அதெல்லாம் அவங்க வேலைக்காரிகள், அவங்க அப்பாவோட வைப்பாட்டிகளுடைய பிள்ளைகள், அதாவது அவங்களுடைய சகோதரிகள் தான். ஆனா வேதம் இப்படி சொல்லுது, அவங்களோட தோரா அப்படின்ற அந்த பஞ்சாங்கங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய சரித்திர பின்னணியில இவங்களா வராங்க. எல்லாம் ஃபேமிலி தான். 14 ஆண்டுகள் இந்த 14 அவங்க லாபானுக்கு வேலை செஞ்சு வந்துட்டாரு. இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இப்ப என் தகப்பன் வீட்டுக்கு நான் போனோம், இன்னும் எவ்வளவு நாள் லாபான் உங்க வீட்டுக்கு நான் வேலை செஞ்சு கொடுக்கறது, என்னுடைய வேலைனால ஒரு சம்பாத்தியம், என்னுடைய ஆசீர்வாதத்துல ஒரு பெருக்கு இருக்குது, அது உனக்கே தெரிய சொல்றாரு. இப்ப ஒரு முடிவு எடுக்கிறாரு, நானும் என் குடும்பமும் நாங்க கிளம்ப போறோம், எனக்கு சம்பளம் தான். இவரு யாக்கோபுக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல 10 தடவை அவர் சம்பளத்தை ஏமாத்திட்டாரு. இப்போ சொல்றாரு, யாக்கோபு நீ போவாத, இப்பயும் அதை சொல்றேன், நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். என்ன சம்பளம்னா, லாபான் சொல்றாரு, எனக்கு மந்தையில குட்டி போடுறது, எனக்கு குட்டி போடுற ஆடெல்லாம் எனக்கு வெள்ளையாவும் கருப்பாவும் இருக்கிற ஆடெல்லாம் யாருக்குறான்? லாபானுக்கு. சொல்லுங்க, கருப்பா
வெள்ளையா குட்டி போடுற ஆடுதான் யாருக்கு? சத்தமா ஏன் பேசுறதுக்கு என்ன தூக்க கூடாது இல்ல? சொல்லுங்க யாருக்கு? ஆனா லாபான் ஒன்று சொல்றாரு, ஆனா வரி 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 வரியா புள்ளி 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 புள்ளியா கலப்பு கலப்பு நிறத்துல இருக்கிற ஆடெல்லாம் உனக்கு சம்பளமா? ஓகேயா? யாக்கோபு என்ன செய்யறாரு? அக்ரி பண்ணாரு. ஓகே அப்படின்னு. நான் உன்னை கேட்கிறேன், ஆடு சிறுத்த மாதிரி புள்ளி 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 புள்ளியா குட்டி போடுமா? சொல்லுங்க, நான் உன்னைய போடுமா? போடுவா. சரி, நாங்க வந்து சின்ன வயசுல எங்க அப்பா கூட பண்ணி வேலைக்கு போவோம். அப்ப இந்த பன்னியோட குட்டிகளாம் பாத்தீங்கன்னா காட்டுல ஓடும், வலையில விழுவோமா, அந்த சின்ன அந்த வலை சின்ன வலையை கொண்டு ஓடும். அப்ப அந்த வரியை பாத்தீங்கன்னா அந்த பன்னியோட வரியெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னி குட்டியோட வரி வரியா இருக்கும், கொஞ்சம் வைங்க. அப்ப அவர் சொல்றாரு, வரி வரியா இருந்துச்சுன்னா அதுவும் உனக்கு தான். யார்? யாக்கோபுக்கு தான். சரியா? நான் கேட்கிறேன், ஆடு வரி வரியா குட்டி போடுமா? குட்டி போடும். கலப்பு நேரம் அங்கங்க ஒரு நேரம் கலப்பு நேரம் குட்டி போடுமா? லாபானுக்கு தெரியும் அது குட்டி போடாது. இப்ப ஏமாத்திட்டான். யாரத ஏமாத்திட்டான்? யாக்கோபை ஏமாத்திட்டான். ஆனா என்னோட செய்தி இதுதான். இப்பதான் நான் வரேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு சொப்பனத்துல அவர் என்ன சொல்றாரு? ஒரு சொப்பனம் கொடுத்து, யாக்கோபு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். அத்தனை வருஷம் வரைக்கும் நீ பிரயாசப்பட்டு நீ நொந்து போனது, நீ ஏமாந்தது போதும். உன்னுடைய ஆசீர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது. நான் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போறேன் என்று சொல்லி, இப்போ யாக்கோபுக்கு ஒரு சில ரகசியங்களை அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. யாக்கோபு அது செய்யறாரு. அதுபடி அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அது என்ன? வாசிப்போம். ஆதியாகமம் 30:37. சீக்கிரம் வாசிங்க. பின்பு யாக்கோபு சொல்லுங்க, பச்சையா இருக்கிற என்னது? எல்லாரும் சேர்ந்து என்னது? எல்லாரும் சேர்ந்து என்னது? என்ன மரம்? புன்னை மரம். போப்புலத்திரியா? புன்னை மரம். அடுத்த என்ன மரம்? வாதுமை மரம். அடுத்தது அர்மோன் என்கிற மர குச்சியை உடைச்சி என்ன மரம் சொல்றாரு? தொடர்ந்து பட்டையை உரித்து உரிச்சு அந்த கொப்புகிற அந்த குச்சிய தண்ணி குடிக்க வரும்போது அங்க போட்டிருப்பா. ஆடு அந்த இடத்துல இது யாரு கொடுக்கிற ஐடியா பாருங்க. அந்த ஆலோசனை யாரு கொடுக்கிற? யாக்கோபுக்கு. சொல்லுங்க, யாரு கொடுக்கிறா? தேவன் கொடுக்கிறாரு. ஆடு தண்ணி குடிக்க வரும்போது நீ அந்த பக்கமா அந்த குச்சை போட்டினா ஆடு என்ன பண்ணுமா? ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலியுதுன்னா இனம் சேரும் போது யாரு? லாபான் சொன்னாரு. ஒரு வேலைக்கு மாத்திக்கிட்டே இருந்தால இப்ப மொத்தமா ஆடு கொடுக்கிறாரு. கலப்பு நிறம் உள்ள குட்டி போடும், வேற புள்ளி புள்ள குட்டி போடும், வரி உள்ள குட்டி போடும். யாக்கோபு பிரித்து கொண்டு இப்ப பிரிக்கிறார். குட்டி போடுறது புள்ளி புள்ளியா, வரி வரியா, பல்பு நேரம் அவரோட சொத்துல அவரோட சேலைகளை பிரிச்சு அந்த 43வது வசனத்தை பாருங்க. அவர் என்ன ஆயிட்டாரு? இப்படியே குட்டி போட்டு அவர் எப்படி ஆயிட்டாரு? ஒரு வெறுங்கையா வந்தாரு. பாலனாருக்கு வெறுங்கையா வந்தாரு. ஆனா இப்ப எப்படியா மாறிட்டாரு? சொல்லுங்க. 43 வாசிங்க வேகமா. மிகவும் விருத்தி அடைந்து, இப்பதான் வாசிக்கணும். மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகனா அந்த காலத்துல மெர்சிடிஸ், இப்ப இருக்கிற BMW கழுதை உடையவனாயிட்டான். பெரிய எப்படி என்ன பண்ணனால? இந்த புன்னை மரம், இந்த வாதுமை மரம், இந்த அருமம். ஆண்டவர் ஏன் தேவையில்லாம இந்த மூணை போட சொல்றாரு? இந்த மூணு அப்படி என்னதான் இருக்கு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்க சொப்பனத்துல கொண்டு வராரு சொன்னா அதுல விசேஷம் இருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அதுல ஒரு விசேஷம் இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. இந்த புன்னை மரம் எதை அடையாளப்படுத்துகிறது? எடுத்து வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம். சீக்கிரம் ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். இன்னொரு ஆள் உன்னதப்பட்டு 2:3 எடுத்துக்கோங்க. ஒரு ஆள் ஓசியா 4:13, இன்னொரு ஆள் உன்னதப்பட்டு 2:13. சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரம். அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழே, அதாவது நிழலிலே. நம்மளுக்கு தேவை என்ன மரம்?
புன்னை மரங்களின் கீழும் கீழும் அரச மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் அவைகளின் நிழல் சொல்லுங்க அவைகளின் நிழல் சொல்லுங்க அவைகளின் நிழல். புன்னை மரம் எதுக்கு பேர் போனதுன்னா இப்ப வரைக்கும் இஸ்ரேல்ல நிழலுக்கு ரொம்ப பெரிய வனாந்திரம், அங்க ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, நல்லா கொடமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க போய் என்ன பண்ணுவீங்க? புன்னை மரம் தேவனுடைய சமூகத்துல அமருவதை காட்டுகிறது. யாக்கோபு, நீ பல வருஷமா பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல, ஏன் தெரியுமா? என் சமூகத்துல நீ வந்து அமர வேண்டியதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லாம சொல்லித்தார. ஆமென். ஒவ்வொரு தடவை போகும்போது அதோட பேர் என்னன்னு தெரியும், அது எதுக்கு பேரு போனதுன்னு தெரியும், ஒரு விஷயம் போடும்போது அதுக்கு என்னன்னு தெரியும். என்னன்னு உங்க வேலை இடத்துல புதுசா வந்த ஒர்க்கர்ஸ்க்கு தெரியாது, ஆனா உங்களோட லீடர் கையில ஒரு அசைவு காட்டினாலே அது என்ன தெரியும், அவன் முடிச்சுட்டு இருப்பான். அப்ப யாருக்கு தான் புரியும்? உங்களுக்கு உங்க அந்த கம்யூனிகேட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரகசியம் புரியும். கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்? கம்யூனிகேட் குடும்பத்துல பிரேக் ஆயிடுச்சுன்னா, வேலை இடத்துல பிரேக் ஆச்சுன்னா, சொந்தங்கள்ல பிரேக் ஆச்சுன்னா உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. அப்ப தேவனோடு கூட அவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த புன்னை மரம் எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? எதுக்கு அடையாளம்? தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருப்பது அடையாளம். இந்த உறுதிப்பட்டவர்களாய் என்ற வார்த்தை கிரீக்கல என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஹெட்ராயோஸ் அப்படின்னா தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ பிரயாசப்பட்டு கீழே இருக்கிற ஊழியங்கள், உன் குடும்பத்துக்கு நீ செய்யற ஊழியம், உன் வேலைஸ்தலத்துல ஊழியம் எல்லாம் நீ ஜெயமா இந்த வருஷத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா, நீ ஹெட் ராயோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உறுதிப்பட்டவர்கள் கிரீக்கில் என்ன நம்ம சொல்லப்பட்டிருக்குது? தேவ சமூகத்துல வந்து அமர வேண்டுமா? நீ அமராம உன் ஆடு குட்டி போடாது, நீ அமராம உன் வீட்டுல குட்டி போடாது, நீ அமராம உனக்கு ப்ரொமோஷன் வராது, நீ அமராம ஆண்ட ஊழியத்துல மேன்மையை கொண்டு வர மாட்டா, நீ அமராம குடும்பத்துல மேன்மை வராது, நீ அமராம உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மை வராது. யாக்கோபே, நீ எங்கதான் வரணும்? வந்து என்ன பண்ணணும்? என் சமூகத்தில் அமரு. நீ டூ டயர்ட், நீ ரொம்ப தூரம் நடந்துட்ட, நீ இதை பாருங்க, நேரம் வந்து விட்டது. ஓடி ஓடி பாக்குற, முயற்சி பண்ணி பாக்குற, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்ல, இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல. ஏன் தெரியுமா? சமூகத்துல வரல. சிஸ்டர், அவருடைய சமூகத்துல அமருங்கிற பழக்கம் பக்கத்து பார்த்து சொல்லுங்க. அவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, அவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அமரக்கூடிய பழக்கம் இருக்கணும். பழக்கம் இருக்கணும். குறைஞ்சது 10 நிமிஷம் நம்ம குறைஞ்சது 10 நிமிஷம் நம்ம குடும்ப ஜெபம் இருக்கணும். 10 நிமிஷம். ஏன் சிஸ்டர்? ஏன் ஒரு பெருக்கம் இல்ல? என்ன பிரயாசம் இல்ல? உங்க பிரயாசம் யாருக்குள்ள இருக்கணும்? நீங்க போய் உட்கார்றீங்களே கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்குள்ள இல்லாத பிரயாசம் வெறுமையை கொண்டு வரும், குடும்பத்தில் சண்டையை கொண்டு வரும், பிளவுகளை கொண்டு வரும், போராட்டங்களை கொண்டு வரும், கடனை கொண்டு வரும், பின்மாற்றத்தை கொண்டு வரும். கணவர் பாதையில போவாங்க, மனைவி பாதையில போவாங்க, குறை பண்ண பிடிக்காது. ஏன்? தேவ சமூகத்துல உட்கார்ந்தா உன் கணவன் என்ன சொல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் தருவார். கணவன் ஏசுனவங்க கூட தவறான வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறபடியா சரியான வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. குடும்பம் கஷ்டப்பட முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ பிரயாசப்படணுமா? உன் சபை குட்டி போடணுமா? தேவனுடைய சமூகத்துல வந்து அமரு. ஆமென். இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எதுக்கு? குட்டி வரும். எனவே சேரவிடாம எப்படி குட்டி வரும்? நீ தேவனுடைய சமூகத்தில் வந்து உட்காரணும். பயிரிட்டா தானே அறுவடை. நீ பயிரிடவே இல்லை, அறுவடைக்கு தயாரிட்டீங்க. கடைசி காலம் தானே, ஆண்டு வரப்போன தானே, ஆத்மாவை பண்ணுமா? தேவனுடைய சத்தியத்துக்கு சொன்னமா? இன்னும் நேரம் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் அமரும் போது தேவன் நம்மளோடு கூட பேசுவோம். ஹல்லேலூயா. ஐயா, மோசே யாத்ராகம் 34:29 சீக்கிரம் எடுத்து. யாத்ராகம் 34:29. யாத்ராகம் 34:29. மோசே தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க, ஒரு அடையாளத்தை நான் சொல்லி தரேன். நீங்க தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், எப்போதுமே நீங்க போகிற இடத்துல, நீங்க பேசுகிற இடத்துல ஒரு தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். ஆமென். ஒரு அடையாளத்தை நான் சொல்லி தரேன். நீங்க தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுவீர்களானால், நீங்க பேசும்போது வரும்போது செய்கிற ஊழியத்தில் எடுத்து செய்கிற காரியங்கள் ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை, ஒரு விடுதலை, ஒரு ஆரோக்கியம், ஒரு சௌக்கியம் இருக்கும்.
அது முடியவே முடியல பாஸ்டர். பாஸ்டர் வந்தார் சொன்னா ஜெபம் பண்ணாலே போதும், கூடாத காரியம் கூடும். ஆமென். ஆமென். சொல்லுங்க 34 சீக்கிரம் படிங்க. மோசே நீங்க தேவனுடைய சமூகத்தை அமரணும். அமர்ந்து என்ன செய்யணும்? மோசே சாட்சி பலகையில் இரண்டையும் சாட்சி பலகை இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே முகம் பிரகாசித்திருப்பதை அவன் நல்ல கவனிங்க. யாரோடு பேசினதினாலே? யாரோடு பேசினதினால? யாரோட? அங்க அந்த வார்த்தை தவறா மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன்னா தமிழ் வேதாகமம் பழைய ஏற்பாட்டுல எபிரேயர்ல இருந்து லத்தீனுக்கும், லத்தீன்ல இங்கிலீஷ் தமிழ்ல வந்தது. சரிங்களா? அப்ப இப்ரூல நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் உண்மையா எழுதப்பட்ட அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, படிங்க சிஸ்டர், நீங்க இந்த வெர்ஷன் எடுத்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அது என்ன வெர்ஷன் சிஸ்டர்? ஈஸி ட்ரான்ஸ்லேஷன். ஆமா, தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா எபிரேயர்ல இருந்து அப்படியே மாத்திருக்காங்க. எதையும் எக்ஸ்ட்ரா மாத்தல, அப்படியே மாத்திருக்காங்க. எபிரேயர் வேதாகமத்திலிருந்து அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. அதை படிங்க. மோசே உடன்படிக்கையின் கட்டளை பலகைகள் இரண்டையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே. இது நம்ம படிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் கீழே படிங்க. தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷன்ல மொழி கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குது. பின் மோசே சீனாய் மலையிலிருந்து உடன்படிக்கை எழுதப்பட்ட இரண்டு கற்பலகைகளையும் எடுத்துக்கொண்டு இறங்கி வந்தார். கர்த்தரோடு யார் பேசியதார்? மோசே பேசியதா? கர்த்தர் மோசையோடு பேசியதா? இல்ல, மோசே கர்த்தரிடத்துல பேசியதா. இன்னும் திருவிவிலியம் அப்படி சொல்லிட்டு அந்த மொழிபெயர்ப்புல போட்டிருக்குது. மோசே கடவுளோடு பேசியதா. கடவுளோடு, இங்க தேவனோடு, கர்த்தரோடு. ஆனா இன்னும் மொழிபெயர்ப்பில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாரு யாரோடு பேசுறாரு அந்த மகிமை மோசே கூட வந்துச்சு. இப்ப நான் என்ன கேக்குறேன், மோசே பேசுறாரு, ஆண்டு மேல மகிமை வருமா? அவர் எப்படியா தான் இருக்கிறாரு? மகிமையின் தேவனா தான் இருக்கிறார். மோசே முகம் எப்படி இருந்துச்சா? அவன் முகம் பிரகாசிப்பா இருந்துச்சா? மோசே தேவனோடு பேசினாதான் ஆண்டோட முகம் பிரகாசமா இருந்ததா, அல்லது தேவன் மோசையோடு பேசுறதுனால அவரோட முகம் பிரகாசமா இருக்குதா? யாருதான் எப்போதுமே பிரகாசமா இருக்குதா? மோசையோ ஆண்டவரா? ஆண்டவர் தானே. இப்ப தேவை யாருக்கு தான்? பிரசன்னம் யாருக்கு வேணும்? மகிமை யாருக்கு வேணும்? பரிசுத்தம் யாருக்கு வேணும்? பிரகாசம் யாருக்கு வேணும்? அப்போ நீங்க தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து பேச 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 யாருடைய மகிமை யாருக்கு தான் வருது? யாருடைய மகிமை யாருக்கு தான் வருது? நீங்க தேவனோட உறவு கொள்ள அதனால பரிசுத்தவான்களை பாத்தீங்க இந்த உலகத்துல ஏன் இவ்வளவு மகிமை அவங்க மேல இருக்குது, ஏன் இவ்வளவு பிரச்சனை அவங்க மேல இருக்குன்னா தேவனோட அவங்க அதிக நேரம் செலவு பண்ணும் பொழுது, கொஞ்ச நேரம் அதிகமான நேரம் செலவு பண்ணும் பொழுது என்னடா சும்மா நம்ம நோண்டி ஆண்டு வந்து போயிருக்க மாட்டார். பழைய பண்ணி அவர் வந்து தங்கி விடுவார் என்று சொன்னார். மோசே மேல இருந்த அதே மகிமை நீ அறையை கூட்டி ஜெயிக்கும் போது பிரயாசப்பட வேண்டியது யார் தான்? நான் போய் உட்காரணும், அவர் சமூகத்தில் அமரணும், செபிக்கணும், அவரை பார்க்கணும். அவரை பார்க்க ரொம்ப நேரம் தெரிவிக்காதுன்னா சில நான் ரொம்ப நேரம் ஜெபிக்க மாட்டேன். இங்க மனசுல அந்த விஷயத்தை வச்சு 2 கையை வைத்து கண்ணீரோடு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னா தெய்வம் இறங்கி வர ஆரம்பிச்சு. அந்த ஆரஞ்சேவ பிரச்சனை எந்த ஒரு மியூசிக் தேவையில்லை. உங்க கண்ணீரே மியூசிக்கா மாறும். இது ஒரு வெளிப்பாடு. உங்க கண்ணீரே பிரசன்னமா மாறும். ஏன்னா உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. நீங்க தேவனோடு உறவு கொள்ள தேவன் இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு பாரம் குறைஞ்சிடும். தேவனுடைய சமூகத்தை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்கணும். சமூகத்துல உட்கார்ந்து அவர் நோக்கி பார்க்கணும். மத்திய 11:28 என்ன சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஜனங்களே என்னுடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்னத்தை தரேன்? சொல்லுங்க, என்னத்தை தான் தரேன்? யாத்திராகமம் 33:4 மோசேயின் சமூகம் உனக்கு முன்னாடி போவோம், நான் உனக்கு என்னத்தை தரேன்? இளைப்பாறுதல் தான் தரேன்.
அவர் சமூகத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு ரெஸ்ட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சமூகத்துல உட்கார்ந்தா ரெஸ்ட். ஏன் அவரை டயர்டா இருக்கீங்க? என்ன உட்காருது இல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என்ன பண்ண போறோம்? இந்த ஆண்டுல அதிகமா ஒரு பெருக்கம் இருக்கணும். என்ன பெருக்கம்? தேவனுடைய சமூகத்துல இந்த ஆண்டுல அதிகமாய் உட்கார. நான் சொல்றேன், உன் கையில ஒரு பெருக்கம் இருக்கும், உன் குடும்பத்துல ஒரு பெருக்கம் இருக்கும். வேற இடத்துல தொடவே முடியாது. ஒரு பெருக்கத்தின் ஆவியானவர் உன்னை வந்து அவர் வந்து உனக்கு விரோதமாக இருந்து செயல்பட முடியாது. சமூகத்தை உட்காரும் பொழுது அத்தனை ஜனங்க கூட லட்சக்கணக்கு ஜனங்க ஒருவரால முடியல. ஆனா எப்படிதான் ஆண்டவர் ஹேண்டில் பண்ண கிருபை செய்தா? அவர் முகத்தை பார்க்க அந்த மேலையில வருகிறது. என் பிள்ளைங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர். என் பிள்ளைங்க கைக்குள்ளே இருக்கு. தேவ சமூகத்துல உட்காருங்க. கேட்கவே மாட்டாங்க பிள்ளைங்க, கேட்கவே மாட்டாங்க. தேவ சமூகத்துல உட்காருங்க. நீங்க உட்காருகிற வேலையில தேவன வெளியில எடுத்துவாங்க. ஒரு நிழல்ல அவருங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நீங்க உட்கார வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசி காலையில இன்னமும் உட்காரல சொன்னா குடும்பத்துல இன்னும் மோசமான காரியங்கள் சம்பவிக்கும். எச்சரிப்பு, ஜாக்கிரதை. அடுத்தது ஒரு மரத்தை போட சொல்றாரு. என்ன மரம் பாருங்க? 2வது மரம். அடுத்த மரம் வாதுமை மரம். சொல்லுங்க, என்ன மரம்? வாதுமை மரத்துல குச்சி ஒடிச்சு போட சொல்ற. வாதுமை மரம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா வாட்ச். அவர் உங்களை என்ன பண்றாரா? மோசே யாக்கோபு அவனை பார்க்கிறப்பா அவர் என்ன பண்றாரா? அவர் உங்களை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அல்மோன் மரத்தை அதோட சிறப்பை நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நல்ல மழை பெய்ஞ்சிட்டு இருக்குல்ல, இப்ப மழை பெய்ய அந்த மரத்துல உள்ள செம்புக்காடா கீழே ஊதுருச்சுன்னா மரத்துல என்னதான் இருக்கும்? குச்சிதான் இருக்கும். என்ன இருக்கும்? குச்சிதான் இருக்கும். ஆனா இந்த வாதுமை மரம் வெரி வெரி ஸ்பெஷல் மரம். உலகத்திலே இந்த மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, சூரியன் வந்துருச்சுன்னா எல்லாம் இலையுதிர் காலம் வந்துட்ட பிறகு சூரியன் வந்துருச்சு சொன்னா உள்ள இருந்து இலை வராது. இதான் விசேஷம். பூ பூத்து அந்த சூரியன் பட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுமா, நான் வந்துட்டேன் அப்படி அந்த குச்சியில இருந்து என்ன பண்ணுமா வெளியே வந்து காட்டுமா. தேவனுடைய கண்கள் உன் மேல பட 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 வெடிச்சு போன, செதறி போன, பட்டு போன உன்னுடைய மரத்தில் இருந்து, உன் வாழ்க்கையில இருந்து கூடாத காரியத்தை தேவன் கூடும்படி செய்யும். என்னாகும்? 17வது அதிகாரத்துல ஒரு லீடர்ஷிப் பிரச்சனை வருது. நான் பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோத்திரத்து தலைவர்களும் பிரச்சனை பண்ணிருக்காங்க. இப்ப மோசேக்கு இந்த விஷயம் போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே எல்லா கோத்திர தலைவருடைய கோல் எடுத்து சமூகத்துல வந்து வை, ஆரோனுடைய கோல் வை. யாரோட கோலை எடுத்துக்கோங்க. என்னாங்க 17 சீக்கிரமா? என்னாங்க 17 அதிகாரம் சீக்கிரம் எடுத்துக்கோங்க. 17 சீக்கிரம் வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்தபோது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல். நல்லா கவனிங்க. கோல் அது எங்க நட்டு வச்சாரா? ஆரோன் நட்டு வச்சாரா? கோல் நட்டு வச்சாரா? நட்டு வச்சாதான் வளரணும். அது கனி வரும், செடி வரும். அது நட்டு வச்சாரா? நல்லா கவனிங்க. இது ஒரு ஆதிக்குரிய சக்தி தேவை நமக்கு சொல்லி தராது. நட்டு வைக்கவே இல்ல. ஆனா எப்படி துளிர்த்துச்சு? படிங்க சிஸ்டர். அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை காய்த்தது. நல்லா கவனிங்க சபையே, நல்லா கவனிங்க. கோல் எங்க நட்டு வைக்கல, நட்டு வைக்காம எப்படி பூக்கும்? நம்முடைய தேவன் ஒன்றும் இல்லாமல் இருந்து இல்லாததை இருக்கிறதாய் மாற்றக்கூடியவர். ஆமென். பட்டு போன மரம், அவர் கையில் இருக்கிற கோல் பட்டு போனது. என்னது அந்த கோல்? கம்பு. ஆமென். டாக்டர் சொல்றாங்க, இனி முடியாது, என் சரீரம் முடியாது, மேற்கொள்ள முடியாது, மருந்து தான் எடுத்து ஆகணும், இனி ஒண்ணுமே செய்ய முடியாது பாஸ்டர். குடும்பத்துல கை மீறி போயிடுச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாம் கை மீறி போயிடுச்சு பாஸ்டர். பிள்ளைகளை அடக்க முடியல, எவ்வளவு சொன்னா கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படியாமை, எல்லாம் கை மீறி போயிடுச்சு. வியாதி
மருந்து எடுத்துதான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் மருந்து எடுத்துதான் ஆகணும். ரத்த கொதிப்பு இல்லைன்னா தூக்கம் வராது, இனிப்பு இல்லைன்னா தூக்கம் வராது. அந்த மருந்து எடுத்துதான் ஆகணும். முடியாது, கைமீறி பயிற்சி. ஏன்னா இனி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவங்க அந்த கோலை யாருடைய சமூகத்தில் வச்சாங்க? அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு நீ வரும்போது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது, அவர் பிரசன்னத்தில் தங்கி இருக்கும் போது, நீ வெளியே இருக்கும் போது வரவில்லையா? I don't care. ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டா, அப்ப அவருடைய வீட்டுக்கு வந்துட்டா, அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டா, அவருடைய பிரசன்னத்தில் வந்துட்டா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 சொல்லுகிறது, அப்பாவுடைய சமூகத்தில் உட்காரும் போது கூடாத காரியம் கூடுன்னு சொல்றாரு. வெளியே இருக்கும்போது அதை துணிக்கல, ஆனா சமூகத்துக்கு வரும்போது, அந்த பிரசன்ஸ்க்குள்ள வரும்போது என்ன நடக்குது? துணிக்குது. இனி உங்களுடைய புதிய காரியங்கள் துணிக்க ஆரம்பிக்க போகிறது. இந்த ஆண்டுல நீங்க யோசித்தே பார்க்க முடியாதபடி ஆண்டவர் நல்ல ஒரு பிசினஸ் குறித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க திட்டம் வச்சுட்டு ஒன்றுமே இல்லை கூடாது நினைக்கிற இது முடியுமா? நீ தேவனுடைய பிரசனத்தை உட்கார்ந்து சொன்னா, தேவனுடைய சமூகத்துக்கு வரும் என்று சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சத்தமா ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க மன திரும்ப மாட்டாங்க சிஸ்டர், தேவனுடைய சமூகத்துல வந்து உட்காருங்க. என்னால ஒண்ணு சொல்ல முடியல பாஸ்டர், தேவனுடைய சமூகத்துல வந்து உட்காருங்க. நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். வாட்ச் அவர் காண்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்தை கேட்டு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? முத பூப்புக்கும் அப்புறம் என்ன வரும்? அப்புறம் என்ன வருது? கனி கொடுக்கிற குடும்பம் மாதிரி இருக்கு. தெய்வ சமூகத்துக்கு குடும்ப ஜெபம், கணவன் மனைவி ஜெபம், உங்க தனிப்பட்ட ஜெபம், நீங்க தெய்வ சமூகத்துக்கு வரும் உங்க குடும்பம் ஆண்டவர் அழகாய் கனி கொடுக்கிற, கனி கையை தட்டுங்க, கனி கொடுக்கிற மாதிரி மாற்றுவார். கனி கொடுக்கிற கடைசி மரம் சீக்கிரம் பிடிக்க போற. கடைசி மரம் பேர் என்ன சொல்லுங்க? வேகமா படிங்க, பைபிளை திறந்து படிங்க, முடிக்க கூடாது. கடைசி மரம் பேர் என்ன? சத்தமா அடுத்தது என்ன போட சொன்னாரு? ஆதியாகமம் 30:37. பாத்தீங்களா? கொஞ்சம் நேரத்துல மூடி வச்சுட்டீங்க. அவருடைய சமூகத்துக்கு வந்து மூடி வச்சுட்டீங்கன்னா சில ஆசீர்வாதம் மூடி வைக்கப்படும். சக்கரதை. முத மரம் என்னது சொல்லுங்க? முத மரம் என்னது? புன்னை. இரண்டாவது, மூணாவது அர்மோன். அர்மோன் அதோட எபிரேயர் அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா பதான் ஆராம் அப்படின்னா நுகத்தடி. யாரோட வீட்டுல இருக்காரு? யாக்கோபு யாரோட வீட்டுல இருக்காரு? லாபான். லாபான்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. பதான் ஆராம் நுகத்தடி என்கிற தேசத்துல இருக்கிறாரு. அவரால் எழும்ப முடியல. நல்ல மாடுக்கு 2 வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? மாடுக்கு பாத்தீங்களா 2 கழுத்துல போட்டுப்பாங்களா? அதான் அது இப்படிதான் இருக்கும். இப்படி கூட பார்க்க முடியாது. அதான் நுகத்தடி. நல்ல பூட்டப்பட்ட ஒரு காரியம், ஒன்றுமே செயல்படவே முடியாத ஒரு காரியம், எதுவுமே செய்ய முடியாது. ஆகவேதான் அவர் பிரயாசப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லை. யாரோட குடும்பத்துல? யாக்கோபோட குடும்பத்துல நுகத்தடி யோக். ஆனா ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தது. இந்த மரத்தோட தன்மை என்னன்னா, இந்த அர்மோன் மரம் எப்படி வளர்ந்து போகும்னா கப்ப மாதிரி பறந்து போகும். எப்படி பறந்து பரவி போகும். ஆண்டு சொல்ற யாக்கோபு, நீ இவ்வளவு பிரயாசப்பட்டப்பா, என் சமூகத்துல வந்து உட்கார்ந்து அமர்ந்து என்னை நோக்கி பார்த்து என்னோட கூட பேசும்போது அவனை ஆசீர்வதிச்சு எப்படி பெருக பண்ணுவேன்? இந்த அர்மோன் மரத்தை போல பறந்து பரவி பெருக பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தரேன். ஆபிரகாம் ஆசீர்வாதம். ஆபிரகாம் 11ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது அவருடைய தேடாதோடைய நாட்டில இருந்து அந்த ஊர்ல
கானான்ல இருந்து அவரு பிரயாணப்பட்டு வரும்போது கொஞ்சம் சொத்துக்கள் எடுத்துட்டு வந்தார். கொஞ்சம் சொத்துக்கள் இருந்துச்சு. ஆனா 25வது வரைக்கும் வேதத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி கொள்ளலையா, அவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா ஈசாக்கோட ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா, முற்பிதாக்களோட ஆசீர்வாதம், ஈசாக்கோட ஆசீர்வாதம் வெறும் 26வது அதிகாரம் மட்டும்தான். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் நான் ஆணையிட்டு கொடுத்த ஆசீர்வாதம் ஈசாக்கோட ஆசீர்வாதம். ஆணையினால் வந்த ஆசீர்வாதம், நம்ம அப்பா நான் ஆசீர்வதிக்கிறப்பா. ஆனா யாக்கோபு வெறுங்கையா வந்தவர், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, யாரோட உதவி இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க, ஜீரோ. அவருடைய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? 32:10 வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. அந்த இரு பரிவாரம் 2 வைஃப் இல்ல, அது சில பேர் மாத்திட்டாங்க. உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஒரு ராஜாக்கள் கிட்ட இருக்கிற சொத்து ஒரு பரிவாரம், 2 ராஜாக்கள் கிட்ட இருக்குது 2 பரிவாரம். அப்ப ஆண்டவர் நம்ம படிச்சது 43ல 30-43 படிச்சதானே, எப்படி ஆசீர்வதிச்சாரு? வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். இதே சுல்தான் சொத்து எத்தனையோ தலைமுறைக்கு வாய்க்கலாம். இதுவே டபுள் ஆக்கிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், பதவி பலரக்கூடிய ஆசீர்வாதம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து பிரயாசம் பண்ணுவது யாக்கோபுக்கு ஆண்டவர் தந்தார். அதனால ஏசாயா மத்த அதிகாரத்துக்கு யாக்கோபின் குடும்பத்தாரே, யாக்கோபின் சந்ததியே, யாக்கோபின் வீட்டாரே, யாக்கோபு யாக்கோபு யாக்கோபு, இவங்க அப்பாவோட சுத்தத்தில் வந்தாங்க. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு. ஆனா ஒன்றுமே இல்லாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க 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 கிருபையினால் வருகிற ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நியாயத்தை திருச்சபையில கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆகிறார். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்க பண்ணுகிற ஜெபம், ஆண்டவர் தேடுகிற பிரயாசம் விருதாவாகிறது என்று அறிந்து கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நீங்க உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை பெருக்கத்துல கொண்டு போகிறது உண்மை. முதல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், அப்பதான் ஊழியம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் ஒரு காலத்தை வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கார் என்று சொன்னா, கொஞ்சம் நேரம் எடுத்த ஒரு சமூகத்தை உட்கார்ந்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் என்ற வருஷத்துல உங்களோட பிரயாசத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். நான் சொல்றேன் சிஸ்டர், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் கணவனுடைய ஜெபத்தை காண்கிற அன்பு மனைவி, மனைவியை கண்களை பார்த்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற அன்பு கணவனே, நீ அவங்க 2 பேருடைய கணவன் மனை கரங்களை கோர்த்து உன் குடும்பத்தை ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வருவான். டிசம்பர் 28, 29, 30 என்னுடைய உபவாசத்தின் நாட்கள். அமைதியா இருந்தேன். திருச்சபைக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கணும். எனக்கு பணம் தேவைப்பட்டது. தேவனுடைய சமூகத்தை உட்கார்ந்து கொள்ளும்போது யாக்கோபை போல ஒரு கனவை ஆண்டவருக்கு தந்தார். அதுக்கப்புறம் மெசேஜ் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு கனவு தந்தார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரன் என்னிடத்துல வந்து என்னோட ஷோல்டர்ல மசாஜ் பண்ணிட்டு ஒரு 500 எண்பளவு வச்சு நான் பார்த்தேன். இது 28 நடந்தது. அப்ப ஜெபம் அமைதியா விட்டுட்டு ஆனா ஜனவரி 6ஆம் தேதி அதே நபர் அந்த தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து தூங்கி அந்த கனவு வந்தது. அதே நபர் அதே ஜனவரி 6ஆம் தேதி என்னுடைய வேலை அதே அமௌண்ட் கரெக்டாக போஸ்ட் பண்ணி விட்டாங்க. எப்படி நடந்தது? தேவ சமூகத்தில் நீ உட்காரும் போது நடக்கும். எவ்வளவு சொல்லிட்டு போறான், நான் சொல்ல மாட்டேன். நிறைய வச்சு நான் சொல்ல மாட்டேன். முக்கியமா இந்த விஷயம் தேவைப்பட்ட சொல்றேன். நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன் ஃபைனான்ஸ் அப்படி மாறும். நீ தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புவார். ஆவிக்குரிய நண்பர்களோடு இணைந்து மாம்சத்துக்குரியவர்களோடு கொஞ்சம் தள்ளி. ஹல்லேலூயா. இந்த வருஷம் அதிகமாக தேவனோடு இணைந்து கொண்டிருக்கிற நாட்கள். அவருடைய சமூகத்தை பிரயாசப்படுங்க. இழந்து போனதை கர்த்தர் திருப்படியும் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு எழுப்பி தர வல்லமையா இருக்கிறார். காய்ந்து போன வாதிரி வந்து போயிருக்கீங்களா? இல்ல நீ தேவனுடைய முகத்தை பார்க்க 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 சங்கீதம் 27:8 என் முகத்தை தேடுகிறேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, உங்களுடைய முகத்தையே தேடுகிறேன். அவருடைய முகத்தை பார்க்கும்போது நீரின் சூரியன் உன் மேல வந்து உதைப்பா. நீ வானத்தை